போட்டுக்கலாம். 7 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். வரமிளகா இது வந்து 2 காஷ்மீர் சில்லி. இது சும்மா ஒரு கலருக்கு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நான் ஒரு 100 வெங்காயம் எடுத்துருப்பேன். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு வதக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தோட இதை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. கொஞ்சம் காயப்பொடி, கருவேப்பிலை, இப்போ சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தோசை சுட போகிறேன். நான் வந்து இதில் வந்து 4 பங்கு இட்லி அரிசி, 1 பங்கு வரகு, 1 பங்கு உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் தோசை சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து வரகு தோசையும் சின்ன வெங்காய சட்னியும் செய்திருக்கேன். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.